உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நாட்கள் இந்த தொண்டர்கள் இப்படியே சோர்வு. ஆமா, 21 வரைக்கும் தொடர் தோல்விதான் இருந்தது. 21க்கு அப்புறம் மீண்டு வரக்கூடிய காலகட்டங்கள் இப்படிதான். மீண்டு வரக்கான அறிகுறி தெரியுது, அங்கீகாரம் தெரியுது. அதுக்காக தான் வாக்கு வங்கி உயர்ந்திருக்குன்னு முதலே சொன்னேன். இந்த இயக்கத்துக்கு எத்தனை பேர் கூடி எல்லாரும் தேர் இழுத்தா இந்த தேர் நல்லா பாஸ்டா ஓடுன்றாங்க. ஊரெல்லாம் கூடித்தான் இருக்கு. இவங்க இழுத்தாதான் தேருங்கல்ல. அவங்க போய் என்ன தெலுக்கணுமோ அதை இழுக்க சொல்லுங்க. டெல்லி போனை எடுக்க மறுத்த இபிஎஸ் சகாக்களுக்கு டெல்லி போனால் இப்ப மறுபடியும் பிரச்சனை வந்துருச்சு. நம்ம அவங்ககிட்டே போய் நிக்க வேண்டிய ஒரு தர்ம சங்கட நிலைக்கு தள்ளப்படுவாங்கன்றாங்களே. பலர் பேசுறத நான் கேள்வியா பலங்க ஜோசிக்காரங்களா, அரசியல் ஜோசியர்கள் வந்து சொல்லிட்டு போறாங்க. அவங்க ஜோசியம் பழிக்குதா இல்லையான்னு காலம் வரும்போது சொல்லிக்கலாம். பட்டத்து இளவரசரை மேல கொண்டு வந்தாருன்னா அந்த கட்சி எப்படி உடையும் பார்க்க சொல்லுங்க. அதை பார்க்க சொல்லுங்க. அதிமுகவுக்கு வந்தது திமுக ஒன்னும் விதிவிலக்கு கிடையாது. அவங்களுக்கு வரும். வர காலம் வரும்போது எடப்பாடியார் மாதிரி ஒரு ஆளுமே அங்க இல்ல. அதான் உண்மை. அது வெளியே வரும்போது தெரியும் உங்களுக்கு. ஆதன்பிளர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு கோவை சத்தியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் சத்யன் சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க? சிறப்பா நலமா இருக்கேன். இல்ல, பிஜேபி வேண்டான்னு வெளியே வந்த அதிமுகவை முழுமையாக இந்த மக்கள் ஏற்கவில்லை அப்படின்னு சொன்னா மறுப்பீங்களா நீங்க? காலம் பதில் சொல்லுங்க. இன்னைக்கு உங்களை ஏற்கலன்னு நான் சொல்றேன். அது ஒரு கூற்றா இருக்கு. நீங்க சொல்றது அது ஒரு கூற்று. ஏன் அந்த நம்பிக்கை வரல மேல? அது ஒரு கூற்றுன்னு தான் சொன்னேன். அது ஒரு கூற்று. அது சரியாவும் இருக்கலாம், தவறாவும் இருக்கலாம். நாங்க என்ன பாக்குறோம், எங்க பொதுச்செயலர் என்ன பாக்குறாரு, கழகம் மீண்டும் வந்து ஒற்றை தலைமை, இந்த இயக்கம் நல்லா இருக்கணும், ஒற்றை தலைமை சிறந்தன்னு எடுத்த முடிவு சரி. ஒற்றை தலைமையை நோக்கி பயணிக்கிறதுக்கான நம்பிக்கை வந்திருக்கு. அதற்கான வெளிப்பாடு தான் இதுன்னு நம்ம பாக்குறோம். கூப்பா கிருஷ்ணன் கூட மீண்டும் நம்ம ஒரு குழுவை போட்டு எல்லாருமே நம்ம இணைந்தால் மட்டும்தான் நம்ம மறுபடியும் அதிமுகவை மீட்டெடுக்க முடியும். யாருக்கு ஆதாயம் தேவை அவங்க இப்படிதாங்க சொல்லுவாங்க சார். யார் பேச்சும் ஓபிஎஸ் மேலேயும் நீங்க ஓபிஎஸ் சொன்னாலும் உங்களுக்கு பிரச்சனை, உங்களேந்தி சொன்னாலும் பிரச்சனை. கேசி பழனிசாமி ஏத்துக்க மாட்டீங்க, கூப்பா கிருஷ்ணனே ஏத்துக்க மாட்டீங்க. இதே ஓபிஎஸ் 2019 நாடாளுமன்றம் போது தேனியில மட்டுமே உட்கார்ந்து அவன் பையனுக்கு வேலை பார்க்காம தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றுப்பயணம் சுத்தி ஜெயிக்க வச்சிருக்கலாம்ல இன்னொரு 4 பேரை. இதே ஓபிஎஸ் அவர் கூட இருந்தவரை சோழம் வந்தான்ல நின்னார்ல எம்எல்ஏவா, அவருக்கு போய் பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வச்சிருக்கலாம்ல. 2021 சட்டமன்றத்துல எடப்பாடியார் ஒத்தையால தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தி வலுவான எதிர்கட்சின்னு கொண்டு நிறுத்தின 75 பேரை. இதே ஓபிஎஸ் அப்படி பிரச்சாரம் பண்ணிருக்கலாம்ல. 2021 வலுவான எதிர்கட்சியா ஒற்றையாளா சுற்றி பயணிச்சாரு, சாதிச்சாரு, பலமான எதிர்கட்சியா உட்கார வச்சாரு. இன்றைக்கு திரு இபிஎஸ் அவர்களுடைய பேட்டி என்ன சொல்றாருன்னா, நான் ஒரே ஆள் தான் சுத்தினேன், அதனாலதாங்க சிக்கல், எல்லா கட்சியிலும் எல்லாரும் சுத்தினாங்க. ஒற்றையாளா சுத்தினான்னு சொன்னது இபிஎஸ் சொன்னேன், ஓபிஎஸ் சொல்லல. நான் இபிஎஸ் தான் சொல்றேன். இபிஎஸ் தான் இப்போ தனியாளா அதே இபிஎஸ் தான் இப்போ ஒற்றையாளா சுத்தனன்றாரு. இப்ப ஏன் சாதிக்க முடியல? அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்றேன். இப்ப ஏன் சர்க்கிள்னா அது காரணம் நான் ஒரே ஆளா சுத்தினேன், அதனாலதான் பிரச்சனை அப்படின்றாரு. நம்பர்ல 0 தான். நீங்க ஒற்றையாளா 2021 சாதிச்சாரு எடப்பாடி, சுத்தி பிரச்சாரம் பண்ணி. இந்த முறை ஒற்றையாளா பிரச்சாரம் பண்ணதான் பிரச்சனையேன்றாரு இபிஎஸ். தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் பிரதர், ரெண்டையுமே அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் வச்சு நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். அதான் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் அதே ஒற்றையாள் தானுங்க சுத்தினாரு. அதோட அங்கீகாரம் தான் வாக்கு வங்கி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த முறை சரிந்திருக்குன்னு அவரே சொல்றாரு, அதனாலதான் சரிஞ்சிருச்சுன்றாரு. சொல்றவங்க ஆயத்திட்டு சொல்லுவாங்க. சார் உங்க தலைவர் சொல்லியிருக்காரு சார். தலைவர் சொன்னது ஒண்ணு, ஒரே ஆளா சுத்துறங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்றாரு. வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு, அது மகிழ்ச்சி அளிக்கிறதுன்னு சொன்னாரா இல்லையா? எங்க தலைவர் சொன்னதா நானும் சொல்றேன். இது மகிழ்ச்சியா, அதிமுக கொண்டாடப்பட வேண்டிய மகிழ்ச்சியா நான் கேட்கல, உங்க பழைய தோழர்கள் கேக்குறாங்க. நாங்க இனியாச்சும் கொண்டாடணுமா? பட்டாசு வெடிச்சு கொண்டாடணுமா? எங்க இனிப்பு வழங்கி நாங்க இப்பவும் நாங்க கம்பீரமா இருக்குன்னு சொல்றதுதான் அவங்க நம்பல. அவங்க நம்புற நம்பாடி போறாங்க. அவங்க யாருங்க? ஒரு 5 பேரை மட்டும் வச்சுட்டு அதிமுக வழி நடத்துறேன். அதிமுக ஆள் இல்லையா? யாருக்கு அனுபவம் இல்லையா? வழி நடத்துறா இல்லையா? ஜேசிடி பிரபாகர் எம்ஜிஆர் காலத்து அரசியல் தானே. கேசிபி தான் உங்களுக்கு வேற கட்சிக்கே போலையா? யாரு நடுவில் ஒரு வேற கட்சிக்கே? சரி, போயிட்டு வரட்டும் சார். அவ்வளவுதான் சார், இவ்வளவுதான் பதில். இதுக்கு மேல என்ன பதில்? எப்படி மீண்டு வரப்போகிறது அதிமுக? 50 வருஷமா 51 வருஷமா ஒரே இயக்கத்துல கிளை கழக செயல ஆரம்பிச்சு உழைச்சு படிப்படியா மேல வந்த எங்க எடப்பாடியாருக்கு தெரியாத ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருமா? சான்ஸ் கிடைச்சா யார்கிட்ட வேணாலும் போய் கூட நிற்பேன், தனியா நிற்பேன், இண்டிபெண்டா நிற்பேன், வேற கட்சிக்கு போயிட்டு வருவேன், வரமாட்டேன், பதவி இருந்தாதான் வேலை செய்வேன், பதவி இல்லைன்னா வேலை செய்ய மாட்டேன். இப்படி 1008 சட்டத்திட்டங்கள் குடும்பத்துக்கு மட்டுமே பாக்குற ஆட்கள் மட்டும்தான் கட்சியை வழி நடத்த தகுதியானவர்களா? கட்சியில தகுதியானவர்கள் யாருமே இல்லையா? என்னங்க வாதம் இது வேற வாதம் இல்லை, இது வேற விதாண்டாவாதம். அண்ணாமலையோடு உங்களுக்கு பிரச்சனை, ஆனால் அமித்ஷாவோடு மோடியோடு பெரிய பிரச்சனை இல்ல உங்களுக்கு.
அமித்ஷா அன்றைக்கு சட்டமன்ற தேர்தலின் போதே சொல்லும் போதும் இபிஎஸ் தான் அன்றைக்கு மறுதளித்தார், அதனாலதான் ஆட்சி போச்சுன்னு இன்னைக்கு பலர் சொல்றாங்க. அதே போல அதே அமித்ஷா தான் இன்னைக்கு கூப்பிட்டு அண்ணாமலையோட தான் உங்க பிரச்சனை விடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லியும் நம்ம கேட்காததுனால ஏற்பட்ட விளைவா இதெல்லாம் அப்படின்னு பலர் சொல்றாங்க. அதனால கேட்கறேன் நான். அதனாலதான் நம்ம வந்து இந்த சர்க்கிள் மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எத்தனையோ தடவை தலைமை முடிவு பண்ணி வந்து போனை கூட எடுக்காம இருந்தாரு தான் எங்க தலைவர். அம்மா மாதிரிதான் டெல்லியில இருந்து போன் பண்ணி கூட முடிவு எடுத்ததுதான். அதுல பின்வாங்க கிடையாது. அம்மா மாதிரிதான் எடப்பாடியாரும் முடிவு வந்து சீக்கிரம் எடுக்க மாட்டார். முடிவு எடுத்தா அதுல எங்கேயும் பின்வாங்குறது கிடையாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. அதுதான் உண்மையும். டெல்லி போனை எடுக்க மறுத்த இபிஎஸ்க்கு இபிஎஸ் சகாக்களுக்கு டெல்லி போனால் இப்ப மறுபடியும் பிரச்சனை வந்துருச்சு, நம்ம அவங்க கிட்டே போய் நிக்க வேண்டிய ஒரு தர்ம சங்கட நிலைக்கு தள்ளப்படுவாங்கன்றாங்களே பலர் சொல்றாங்க. பலர் பேசுறத நான் கேள்வியா பலங்க ஜோசிக்காரங்களா அரசியல் ஜோசியர்கள் சொல்லிட்டு போறாங்க. அவங்க ஜோசியம் பழிக்குதா இல்லையான்னு காலம் வரும்போது சொல்லிக்கலாம். யார் என்ன ஜோசியம் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு டெல்லியால எதுவும் சிக்கல் வந்துடாதுல்ல, ஒரு பிரச்சனை இல்ல. என்ன சிக்கல் வரப்போகுது மாதிரி? என்ன நம்ம பழைய கேஸ் எல்லாம் இருக்குல்ல சார் நிறைய. நாங்க பாக்காத கேஸா? திமுக போடாத கேஸா? எங்க மேல போடாத பொய் விளக்கா? நாங்க பாக்காத பொய் விளக்கா? நாங்க பாக்காத கேஸா? நாங்க பாக்காத நீதிமன்றமா? நாங்க பாக்காத எங்க தலைவர்கள் பாக்காத வழக்கா? என்ன பண்ணிட முடியும்? இதெல்லாம் யோசிச்சு அரசியல் பண்ண முடியுமா? அதெல்லாம் பாக்காதவங்களா எங்க தலைவர்கள்? எவ்வளவு பார்த்தாச்சு. ரைட். பிஜேபியும் கொஞ்சம் முன்னேறி வந்துட்டே இருக்குது. நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் முன்னேறி வந்துட்டே இருக்குது. அடுத்து விஜயும் வேற வராரு. இதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பெரும் கூட்டத்துக்கு மத்தியில இந்த சவாலை எல்லாம் எப்படி அதிமுக சமாளிக்க போகிறது 26ல? சவாலை அதிமுக ஆளுமை கொண்ட தலைவர் சமாளிச்சிருவாங்க. திமுக காணாம போயிருமே அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்களோன்னு பார்த்தேன். எதுக்கு திமுக காணாம போகுது? ஆமா, அப்புறம் 40 ஜெயிச்சிருக்காங்க. அரசாங்கம் 3 வருஷமா வேற அரசாங்கம் நடத்திட்டு இருக்காங்க. அதிகாரத்துல இருக்காங்க 2021ல இருந்து. அவங்க காணாம போவாங்க. எங்க இயக்க நம்ம தான் இப்ப சரிவுல இருக்கோம். அதை கேக்குறேன் நானு. 8 இடங்கள்ல டெபாசிட் காலி, 2-3 இடங்கள்ல 4வது இடம் போயிருக்கோம். இப்படி சொல்லி தெரிஞ்சா முதல்ல அந்த பதில் சொல்லாம வச்சிருக்கேன். இப்ப சொல்றேன் அந்த பதில். சொல்லுங்க. இயக்க ஆரம்பிச்ச 51 வருஷம் 32 வருஷம் நாங்க ஆட்சி பண்ணிருக்கோம். ரைட், ஓகே. எங்களால சமாளிக்க முடியாதுன்னா 52 வருஷம் 20 வருஷம் தான் ஆட்சி பண்ண, அதுல ஒரு 2 தடவை ஆட்சி கலைஞ்ச அந்த கட்சி என்ன சமாளிக்கணுங்க அவங்களே கேளுங்க. அவங்கள பார்க்க சொல்லுங்க முதல்ல. அடுத்து பட்டத்து இளவரசரை மேல கொண்டு வந்தாருன்னா அந்த கட்சி எப்படி உடங்குன்னு பார்க்க சொல்லுங்க. அதை பார்க்க சொல்லுங்க. அதிமுகவுக்கு வந்தது திமுக ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது. அவங்களுக்கு வரும். வர காலம் வரும்போது எடப்பாடியார் மாதிரி ஒரு ஆளுமே அங்க இல்ல. அதான் உண்மை. அது வெளியே வரும்போது தெரியும் உங்களுக்கு. இத பாஜக செய்யாத உத்தரவாதம் உங்களுக்கு கொடுக்க முடியுமா உங்களால? இப்ப பேசுவோமா அரசியல்? இந்த வேலையை பாஜக செய்யாதுன்னு உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? ஏன் அமித்ஷா வந்து கனிமொழி பிறந்தநாளை கூப்பிட்டு வாழ்த்து சொல்றாரு? பேசுவோமா? அத பேசுவோமா? அந்த அரசியல் பேசுவோமா? அரசியல் பேசுவோமா? அவங்க நாகரிகமா கூப்பிட்டு வாழ்த்து சொல்றாங்க. நம்ம வாழ்த்து போட்டவங்களுக்கு மத்தவங்க விஜய்க்கெல்லாம் வாழ்த்து சொல்லிட்டு பிஜேபி தலைவர்களை உங்களுக்கு பிஜேபி தமிழ்நாட்டுல இருக்கிற நிறைய தலைவர்கள் வாழ்த்து சொன்னாங்க இபிஎஸ்க்கு. ஆனா நீங்க அந்த நன்றி மறந்துட்டீங்க. அவங்க வாழ்த்து சொன்னாங்க. அதுக்கு ஒரு ரிப்ளை கூட நம்ம பண்ணல யாருக்குமே. இது நம்ம போன ஆதன் மீட்டிங்ல சொன்னீங்க. எங்க தலைவருக்கு தெரியும் யாருக்கு பதில் கொடுக்கணும், என்ன மாதிரி பதில் கொடுக்கணும் எங்க தலைவருக்கு தெரியும். இது ஒரு நாகரிகம் தானே சார்? அது நாகரிக வரையறுமே. சரி இருங்க, அமித்ஷா கனிமொழி அவர்களுக்கு வாழ்த்து சொன்னதுல என்ன அரசியல் இருக்கு? அரசியல் இல்ல நீங்க சொன்னீங்கன்னா என்ன அரசியல் சார்? திமுகவின் நாடாளுமன்ற குழுவின் தலைவர் ஆயிட்டாங்க சார் இப்ப கனிமொழி. என்ன அரசியல்னு தெரியாத மாதிரியே கேள்வி கேட்கிற மாதேஷ்க்கு நான் என்ன பதில் சொல்றேன்? தூங்குறவன் எழுப்பலாம் சார், தூங்குற மாதிரி நடிக்கிறவன். அதுல அரசியல் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா திமுகவின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு நாடாளுமன்ற குழு தலைவரே அந்த பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்க. ஓ இது வேற எங்கேயோ போகுதுன்னு நினைப்பாங்க. அவங்களே அந்த பொறுப்பு நீதாமா ஒட்டுமொத்தமா டெல்லியை பாத்துக்கணும். உங்க மனசு திருப்திக்கு அதான் பதிலா இருந்துச்சுன்னா வச்சுங்க மாதேஷ். அதான உண்மை சார். அதான சார் நானா வேண்டாம். திமுகவின் உங்க மனசு ஒட்டுமொத்த நாடாளுமன்ற குழுவின் தலைவரே கனிமொழி அவர்கள் தான். அப்பதான் பையனை நாளைக்கு வந்து அரியணை ஏத்தும் போது கேள்வி எதுவும் வராது. பாரு அங்கே ஒரு பதவி கொடுத்துட்டேன் பாரு. நீங்க சொல்ற காரணம் என்ன தெரியுமா? அது வேற காரணம். அது கிடையாது. உண்மையான காரணம் என்ன தெரியுமா? தங்கச்சி உனக்கு பாரு தங்கச்சி, நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியை கொடுத்துட்டேன் தங்கச்சி, பையன் வந்து அரசன் ஆகிட்டு போறான் விட்டுரு தங்கச்சி. அது அந்த கணக்கு. இது கணக்கை மாத்தி சொல்லாதீங்க மாதேஷ். சரி, அரசியல் கணக்கு எப்பவுமே ஒண்ணு பதவி அது மாதிரிதான் இருக்கும். மன்னராட்சி நடத்துறவங்களுக்கு குறிக்கோள் அப்படிதான் இருக்கும். அதோட கணக்கு அது. மக்களாட்சி நடத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுக்கல, அவங்க மன்னராட்சி நடத்துறாங்கன்றத மட்டும் வியாக்கியானமா சொல்லிட்டு இருக்கீங்க. மக்கள் நல்லவர்கள் மாதேஷ், ஏமாறுறாங்க. மக்கள் நல்லவர்கள்ன்றதால திமுக கண் விழிக்கிற காலம் வரும்ல, அது தெளிவா இருக்காங்க தமிழ் மக்கள். இல்லங்க, மக்கள் நல்லவர்கள் திமுக ஓட்டு போட்டுருக்காங்க. அப்படியா? நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு மக்களுக்கு தெளிவா தெரியும். சட்டமன்ற தேர்தல் வரும்போது நம்ம தீர்ப்பு கொடுக்கணுங்கிறது தெரியும். மக்கள் ஏமாந்தது சட்டமன்ற தேர்தலில் ஜெயிப்பேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தது, அததான் ஏமாந்துருக்காங்க. அந்த வாக்குறுதிக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்கணுங்கிறது இல்ல. அதனால மக்கள் தெளிவா இருக்காங்க. ஆனா அறியாமையில் இருக்கிற மக்கள் இப்ப நல்லா தெளிவா தான் இருக்கிறாங்க.
எப்ப ஆப் வைக்கணுமோ திமுக அப்ப ஆப் அடிப்பாங்க. Okay. பாருங்க இந்த 2 வருஷம் தான். இல்ல திமுகவுக்கு ஆப்பு வைக்கிறவங்க எதுக்கு 40 கொடுக்கணும் இன்னைக்கு? மதேஷ் அதேதான் அதான் சொல்லுங்க மதேஷ். ஆப்பு வைக்கிறவங்க நீங்க டாப்பா கொண்டு போய் வச்சிருக்காங்களே திமுக. நீங்க அடிக்கடி பழைய வரலாறு பேசுறீங்களா மதேஷ்? 2004 மதேஷ், சரி 12 MP திமுக நினைக்கிறேன். 2009 27 வந்தாங்க மதேஷ். அப்ப அம்மா இருந்தாங்க. அப்ப இதே மாதிரிதான் வந்துச்சு. திமுக பேக் டு பேக் MP கவுண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு. அது தொடர்ச்சியா 2 வருஷத்துல வந்த சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சிங்கிற தகுதி போச்சு. இந்த ரைட்டு. இப்ப 27 MP ஜெயிச்ச திமுகனால எதிர்கட்சியோட உட்கார முடியலையா சரி அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு இல்லையா? அதான் வரலாறு மாதிரி. அதான் தமிழக மக்கள், அதான் வரலாறு. தமிழ் அரசியல் கலாங்கிறது அதான். புரிஞ்சவங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு. அதிமுகவில் பூகம்பம் வெடிக்க போகிறது. யாரோட ஆசை? பல கருத்துக்கள் உங்க கட்சி இல்ல சொல்லிருங்க. யாருடைய ஆசை இல்ல சார், நடக்க போகுதுன்றாங்க. ஏன்னா தொடர் தோல்விகளை சந்தித்து வரக்கூடிய எடப்பாடி தலைமையிலான அதிமுகவில் கலகம் வெடிக்கும், பூகம்பம் வெடிக்க போகிறது. அதனாலதான் வேலுமணி லைட்டா ஒரு தூளை எடுத்து போட்டிருக்காரு சின்னதா. 35 ஜெயிச்சிருப்போம் நம்ம பிஜேபியோட இருந்திருந்தா அப்படின்றாங்க. திரு வேலுமணி அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள், திரு விஜயபாஸ்கர் அவர்கள் பலர் அதிருப்தியில் இருப்பதாக தகவல்கள் வருது சார். நான் சொல்லல சார், எல்லாம் சொல்றாங்க. அதை நான் கேள்வியா வைக்கிறேன். நான் போன டிபேட்லயே பேசிட்டோமே, அவர்களே வந்து எக்கச்சக்க அதிருப்தி இருக்கு. அங்கே அப்படியே வண்டியை ஓட்டணும்னா அவ்வளவுதான், நம்ம முட்டு சந்துதான் அப்படின்னு வந்து மறுப்பு தெரிவிச்சதுக்கு அப்புறம் கூட நம்ம எதுக்கு அதை பத்தி இல்ல சார், பெரிய அதிருப்தியில இருக்காங்களா? ஏன்னா தொடர் தோல்வி, இதுக்கு மேல நம்ம எப்படி இந்த வண்டியை ஓட்டுறது அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இந்த வண்டியில பயணிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு இருக்காங்களாம். ஊடகத்தோட நிலைமை எப்படி ஆகி போச்சு பாருங்க. நான் சொல்ல சார், எல்லாம் சொல்றாங்க. நான் அதான் சொல்றேன், ஊடகத்தோட நிலைமை எப்படி ஆகி போச்சு பாருங்களேன். தரவுகளின் அடிப்படையில் விவாதம் இல்ல, அறிக்கையின் அடிப்படையில் விவாதம் எல்லாம் போய் இப்ப உளவியல் அடிப்படை ஆகி போயிருச்சு. உளவியல் இல்ல சார். இந்த தலைவர் இன்னைக்கு மத்தியானம் சாப்பிடாம இருந்ததுக்கு காரணம் நம்ம என்ன பண்ண போறோமா வாழ்க்கையில அப்படின்னு சொல்றாங்களே, அப்படின்னு வைக்கிறாங்களே, அப்படின்னு கருத்து கணிப்பே இப்படி ஆயிடுச்சு மதேஷ். உளவியல்ல பேசணும் நம்ம. மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் ஆகட்டும், அண்ணன் எஸ்பிவி ஆகட்டும், எல்லாரும் கழக மூத்த முன்னோடிகள் எல்லாமே என்ன சொன்னாங்க? பிரிவுங்கிறது இல்ல, கட்டுக்கதை தான். நாங்க இயக்கத்துல இவ்வளவு வருஷமா இருக்கோம், எங்களது இரட்டையில தான் தெளிவா சொல்லியாச்சு. இதுக்கு அப்புறமா அதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்ப சரிவுனா சரிவுதான் மதேஷ். தோல்வி ஒத்துக்கிறோம், நாங்க தோல்வி இல்ல, தோல்வி ஒத்துக்கிறோம். ஆனா தோல்வியில இருந்து எப்படி மீண்டு எழுதுவது அப்படிங்கிற வரலாறு அதிமுக இருக்கு. வரலாறு படைத்த தலைவர் எங்களோட இருக்காங்க. அது வழி நடத்தக்கூடிய தலைவர் தான் எடப்பாடியார். அவர் இருக்காரு. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அதான் முக்கியம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அவர் எங்களை வழி நடத்துவாரு. அடுத்த வர 2026 எதிர்கட்சிங்கிற தகுதி ஸ்டாலினுக்கு போகுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எதிர்கட்சின்னு அவங்களுக்கு போகுன்றீங்களா? ஆமா, கண்டிப்பா. நம்ம தான் ஆளுங்கட்சி, வேற என்ன? அவங்களுக்கு எதிர்கட்சிங்கிற தகுதி போச்சுன்னா நாம தான் ஆளுங்கட்சி. எந்த கேள்வி மாஜிஸ்? பிஜேபி வேற அந்த ரோல்ல வேகமா வந்துங்கறாங்களே. வந்து நம்ம விஜயும் சீமானு வேற ஒண்ணு சேர்ந்து அவங்க வேற வரப்போறாங்க. ஆனதுக்கு அப்புறம் பாக்கலாம். சோ சரிவும் வீழ்ச்சியும் அதே போல ஒரு பின்னடைவும் சந்திச்சிருக்கீங்க, ஒத்துக்கிறீங்க. ஆனால் இதனால நாங்க எல்லாம் ஒண்ணெல்லாம் கூட மாட்டோங்க, நாங்க எல்லாம் அப்படி எல்லாம் இறங்கெல்லாம் வரமாட்டீங்க, நாங்க இறங்கி வர்ற ஐடியாவில் இல்லைங்க, இபிஎஸ் இறங்கெல்லாம் வரமாட்டாரு அப்படின்றீங்க. அப்படியா? சரி மாதேஷ், நான் உங்களுக்கு ஒரு சுருக்கமான ஒரு விஷயம் சொல்றேன். ஆனா அதை நீங்க பர்சனலா எடுத்துக்காதீங்க. நான் என்ன பர்சனலா எடுத்துக்க சார்? உங்க கட்சியில எல்லாம் ஒண்ணு சேரணும்ன்றாங்க சார். ஆதன் மீடியா இருக்குல்ல, இந்த ஆதன் மீடியால இருந்து வேலை செய்யற ஒருத்தர் வந்து நிர்வாகம் வெளியே அனுப்பிச்சிரு. ஆமா, வேலையில இல்லப்பா, நீ வேலையில போயிரு, நிர்வாகத்துக்கு எதிராக வேலை செஞ்சுட்டேன்னு அனுப்பிச்சிரு. அவர் வெளியே போய் இந்த ஆதன் மீடியாவோட தலைவரே நான் தான், நான் இருந்தா தான் இந்த ஆதன் மீடியா சிறப்பா நடக்கும்னு பேட்டி கொடுத்தா அவருக்கு எந்த அளவுக்கு வெயிட்டேஜ், எந்த அளவுக்கு மதிப்பு இருக்கும், எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் கொடுப்பீங்க? கிட்டே வந்துடாது, ஓடிடணும். இது ஆதனுக்கு பொருந்தும் போது இது அதிமுக பொருந்தாதா? பட் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா ஒரு செகண்ட்ல ஒண்ணு சேர்ந்தா சாதனைன்றாங்க. அதே வெளியில இருக்கிறவர் சொல்றாரு, நான் நல்லா ஆதன்ல திருப்பி வந்து ஆதன்ல வந்து தலைமை பொறுப்பை ஏத்து சேர்ந்தேன்னா ஆதன் இன்னும் சிறப்பா போகும், இந்த டிவி முந்தி போயிடும், அந்த டிவி முந்தி போயிடும் அப்படின்னு சொன்னார். நான் நீங்க என்ன ஒரு செகண்ட் ஆதன் எக்ஸாம்பிள் சொன்ன, நீங்க என்ன சொன்னீங்க? கிட்டே வராது ஓடிடுனீங்க இல்ல. இதே அதிமுக சொன்னா மட்டும் என்ன திருப்பி அவங்க அதை சொல்றாங்க, இவங்க இதையே சொல்றாங்கன்னு. கட்சியில உள்ளடி வேலை பார்த்து கட்சியோட ஆபீஸ் அடிச்சு உடைச்சுன்னு சொல்லி கட்சியில இருந்து வெளியேற்றப்பட்ட நபர்கள். கட்சியோட விதிகள் என்ன இருக்கு? தெளிவாக ஒரு விதி, வேறு ஒரு இயக்கத்தினுடையோ கட்சியினுடையோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்பு இருந்தால் அவர் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியை இழக்கிறார்னு இருக்கு விதி. நீ பிஜேபியோட கூட்டணி போட்டு அந்த சின்னத்துல நின்னு, இண்டிபெண்டன்ட்ங்கிற சின்னத்துல நின்னு நேரடியான தொடர்பு எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் திருப்பி வந்து நான் கட்சினா கட்சி வந்து நீக்கப்பட்ட ஒருத்தர் வெளியே அனுப்பப்படுறாரு. எதுக்கு வெளியே அனுப்புனாரு? கட்சியில உள்ளடி வேலை பாக்குற, வெளியே போ அப்படின்னு. ஆதனுக்கு அது பொருந்தும் போது அதிமுக இது பொருந்தாதா? என்ன லாஜிக் மதேஷ்? இப்படியே பயணிக்க போறீங்க. வெற்றி முகத்தை எப்போது மீண்டும் தொடங்குவீர்கள் அதிமுக? ஏன்னா தோல்வி பாதையே வந்துட்டே இருக்குது வரிசையா. அது என்னைக்கு நாங்க பார்க்க முடியும்? கூடிய விரைவில் பார்க்கலாம் சார்.